கவர்னர் அவர் எங்கே ஒரு மீட்டிங் போனாலுமே உண்மையை பேசிப்படுறார். அவர் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி படிப்பின் தரம் குறைந்து விட்டதுன்ட்டார். எல்லாம் கொதித்து எழுந்துட்டாங்க திமுககாரங்க. மந்திரி அன்பில் மகேஷ்லாம் கோபம் வந்துச்சு. என்ன ஆராய்ச்சி படிப்பின் தரம் குறைஞ்சிருச்சா எங்கள் ஆட்சியில், எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதான் ஆராய்ச்சி படிப்புனா என்ன தெரியுமா, எதையாச்சும் ஒரு பிரச்சனையை ஆராய்ச்சி செய்து அதில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் பட்டம். அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டின்னு பட்டம் கொடுப்பான், டாக்டர்னு கொடுப்போம். நீங்கள் டாக்டர்னு போட்டுக்கலாம். இது ஆராய்ச்சி படிப்பு படித்தவர்கள் போடுற டாக்டர். அந்த காலத்துலலாம் ஆராய்ச்சி படிப்பில் டாக்டர்னு போட்டாலே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆராய்ச்சி படிப்பு படித்து வாங்கினவன்ப்பா, அது படித்து முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஆராய்ச்சி? 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம். அதுவும் தினமும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம் அதில் ஆராய்ச்சி செஞ்சு கட்டுரை எழுதி அதெல்லாம் இது பண்ணி நிறைய பேர் போய் பேட்டி கண்டு அவங்க கருத்துக்களை எல்லாம் வச்சு அந்த ஒரு இதை நிரூபிப்பாங்க. அதுதான் ஆராய்ச்சி கட்டுரை. ரொம்ப இதுவாக இருந்தது. என்றைக்கு அரசியல்வாதி உள்ள நுழைஞ்சாங்களோ அந்த ஆராய்ச்சி படிப்பு குட்டிச்சவராச்சு. ஏன்னா அரசியல்வாதி ஊனா பல்கலைக்கழகங்கள் இவங்களுக்கெல்லாம் படிக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ ஆராய்ச்சி படி படிக்கிறதுனா எம்ஏ படிச்சிருக்கணும், எம்ஏ எம்எஸ்சி அப்படி படித்தா தான் பிஹெச்டி போக முடியும். பத்திரிக்கையும் நம்ம அரசியல்வாதி 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் எல்லாத்துக்கும் டாக்டர்னு போட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆளுங்கட்சியிலையும் சரி எதிர்கட்சியிலையும் சரி டாக்டர்னு போட்ட உடனே இந்த ஆராய்ச்சி படிப்பு படித்த மாணவன்லாம் நொந்து போயிட்டான். நம்ம 3 வருஷம் 5 வருஷம் எவ்வளோ 1000 லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணணும். இன்றைக்கி அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி 12 மணி நேரம் 15 மணி நேரம் படித்து வாங்கும் டாக்டர் பட்டத்தை இன்றைக்கி போய் அரசியல்வாதி எல்லாம் அது இலவசமாக வாங்கி போட்டுக்கிறானே. அதுவும் இப்போ நிகரநிலை பல்கலைக்கழகங்கள்னு வந்தது, டீம்டு யூனிவர்சிட்டி, அது தனியாரில் இருக்குது. அவன் பூரா சினிமாக்காரனை கூப்பிட்டு தான் டாக்டர் உனக்கு அப்படின்னு சினிமாக்காரனை கூப்பிட்டு கொடுக்குறான். இதைத்தான் கவர்னர் சொல்கிறார். தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி படிப்பின் தரம் குறைந்து விட்டது. காரணம் படிக்காதவன் எல்லாருமே ஆராய்ச்சி படிப்பில் போய் டாக்டர்னு வாங்கிடுறான். அந்த அர்த்தத்தில் சொன்னார். அவ்வளோ பேத்துக்கும் கோபம் வந்துச்சு. அதனால் நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா தலைவர்களுக்கும் சொல்கிறேன், அரசியல் தலைவர்கள் சினிமாக்காரன் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், யாராச்சும் டாக்டர் பட்டம் கொடுத்து ஆராய்ச்சி இது கொடுத்தானா வாங்காதீங்க. அது கேவலம். அதெல்லாம் படித்தவனுக்குரிய பட்டம். 3 வருஷம் 5 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்கிறான். அதை வாங்கினீங்கன்னா அதை விட கேவலம் உங்களுக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் டாக்டர்னு போட்டிங்கன்னா அதுக்கு வேறு வேலை பார்க்கலாம். இதெல்லாம் கேவலம்.